வீதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 4வது முறை பயணம் தமிழகத்திற்கு. அதாவது இந்த ஒரு வருடத்திலேயே இது 4வது முறையாக தமிழகம் வந்திருக்கிறார். இந்த பயணத்திற்கு ஆன காரணங்கள் என்ன? தேர்தல் நெருக்கத்தில் ஆன இந்த பயணத்தால். இன்னொன்று 3.0 மோடி சாத்தியமா அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக பேசியிருக்கோம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார். வணக்கம் சார். வணக்கம் வித்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியின் 3.0 சாத்தியமா? எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லை. அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் பிரதமர் தொடர்ந்து வருகிறார் என்று. இன்னமும் பல முறை வரப்போகிறார். அடுத்த ஒரு 7 தினங்களுக்குள் 12 மாநிலத்திற்கு அவர் பயணம். இன்றைக்கே தெலுங்கானா, பிறகு தமிழ்நாடு. அடுத்த ஒரு 4-5 தினங்களுக்குள் மொத்தம் 12 ஸ்டேட். அதாவது தேர்தல் தேதியை அட்டவணை வெளியிடுவதற்கு முன்னால் அவரது பயண திட்டத்தை அந்த மாதிரி அவர் வகுத்திருக்கிறார். அது பிரதமருக்குள்ள சிறப்பு உரிமை தான். அரசு செலவிலேயே அரசு நிகழ்ச்சி, கூடவே கட்சி நிகழ்ச்சி. இப்படித்தான் பல பிரதமர்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் 3.0 சாத்தியம் இல்லை என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், போன முறை 300 சீட்டு, 370 இலக்கு என்று பிரதமர் கூறுகிறார். அந்த இலக்கு சாத்தியமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். போன முறை வாங்கிய அந்த 300 சாத்தியமா அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ கண்ட்ரி ஆஸ் சச், அதாவது ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பெரிய நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில் நமக்கு ஆந்திரா, ஒன்றுபட்ட ஆந்திரா, அதாவது ஆந்திரா இன்றைக்கு தெலுங்கானா 42 சீட் இருக்கு. கேரளாவில் ஒரு 20, ஒரிசாவில் ஒரு 21, தமிழ்நாடு 39, அதுபோக கர்நாடகாவில் 28. இதோட நீங்க ஜார்க்கண்டையுமே இப்போ சேர்க்கணும், ஒரு 14 சீட்டு. கிட்டத்தட்ட 169, 170 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 170ல பிஜேபி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது 10-15க்கு மேல எதுவும் இல்லை. அது இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா, தெலுங்கானா யார் வெற்றி பெற்றாலுமே அது பிஜேபி எதிர்ப்பணியில் தான் போய் சேருவாங்க. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும், கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றாலும் பிஜேபி எதிர்ப்பணியில் தான் போய் சேருவாங்க. ஆக இந்த 170ல பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பு, பாரதிய ஜனதாவே ஜெயிக்கணும்னா, ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில மாநிலத்தை ஆளுகிற பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. பாரதிய ஜனதா பெரிய கட்சி, மற்ற எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன கட்சி. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தமாகவுக்கோ இல்லை ஓபிஎஸ்க்கோ பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக இந்த 10-15 தொகுதியை தாண்டி சவுத்து, ஜார்க்கண்டையும் சேர்த்த, ஒரிசா தான் நம்ம சவுத்துன்னு சொல்லுவோம், ஜார்க்கண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேற வாய்ப்பு இல்லை. அப்போ எங்க வாய்ப்பு இருக்கு? பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம். நேற்று பீகார்ல மாபெரும் பேரணி. ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டு, காந்தி மைதான கிரவுண்டு பாட்னால ஒரு 15 லட்சம் பேர் கூட்டின மாபெரும் பேரணி. அதுல நிதிஷ்குமார் நீங்களாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவை அட்டாக் பண்ணி பேசுறாங்க. இந்த பீகார்ல இருக்கிற ஆர்ஜேடிக்கான ஓட்டு வங்கி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற முலாயம் சிங் யாதவுக்கான ஓட்டு வங்கி பீகார்ல இருக்குது, மத்திய பிரதேசத்துல இருக்குது. எல்லாம் ஒன்னோட ஒன்று இணைந்த மாநிலங்கள். பீகார் 40, உத்தரப்பிரதேசம் ஒரு 80. இந்த 120 மாநிலங்கள், 120 தொகுதியில பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும். போன முறை கிட்டத்தட்ட 90% அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இப்படியான கணக்குல நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், எம்பி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆவரேஜா 250 தொகுதி வருது. இந்த 250 தொகுதியில தான் பிஜேபிக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 150 தொகுதிகள் வரைக்கும் அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 150 இங்க இருக்கிற ஒரு 10, 160 பிரைட்டா தெரியுது எனக்கு. வரவே வராது, 0 அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற மாநிலங்கள் எது? வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் டெல்லி 7 தொகுதியுமே போயிடும். சண்டிகர் 1 தொகுதி போயிடும். காஷ்மீர் 5 தொகுதி போயிடும். லடாக் வாய்ப்பே இல்லை. பாண்டிச்சேரி வாய்ப்பே இல்லை. 80 தொகுதியில பிஜேபிக்கான வாய்ப்பு என்பது 0. எந்த வாய்ப்பும் கிடையாது. மீதி இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல முன்னாடி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ அவங்க திருப்புற பக்கம்லாம் தீய வச்சு அவங்களே தான் அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டாங்க. அங்க ஒரு 30-35 தொகுதி, பிஜேபிக்கு 10 தொகுதிக்கு மேல வாய்ப்பு இல்லை. எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க 200 தொகுதிக்கு உள்ளதான் அவங்களோட வெற்றி வாய்ப்பு இன்றைய தேதிக்கு தெரிகிறது. இன்னும் போக போக அது எவ்வளவு தூரம் குறையுங்கிறது நமக்கு தெரியல. பிரதமர் முகத்தில் தோல்விகளை தெரிகிறது, பயம் தெரிகிறதுன்னு முதலமைச்சர் சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனா ஒரு சில கருத்து கணிப்புகள் பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஸ்ட்ராங்கான கருத்து கணிப்புகளும் வருது. ராகுல் காந்தி அவர்கள் கடும் டஃப் கொடுப்பாரு, வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளும் வருது. ஆனா தமிழ்நாடையும் கேரளாவையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவினருமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணமாக? அதிகமான சீட்டுகள் தான். அதாவது பார்லிமெண்ட் தேர்தல்னு வரும்போது ஒரு சீட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நம்ம யாருமே குறை வைக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு முயற்சி செய்யறதுங்கிறது பாரதிய ஜனதாவோட கடமை. அதான் அவங்களோட தேர்தல் வியூகம். தேர்தல் வியூகத்துல பாரதிய ஜனதாவை யாராலையும் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் வந்து ரொம்ப சூத்திரதாரிகள், ரொம்ப நுணுக்கமாக வந்து வேலை பார்ப்பார்கள். ஆனா இன்றைக்கு வந்து அப்படி இல்லை நிலைமை. அதாவது பொதுவான பணப்புழக்கம் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடாவது பரவாயில்ல, நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பெரிய வேலை வாய்ப்பு ராணுவம். இந்த ராணுவத்துல வந்து அக்னிபத் ஸ்கீம் கொண்டு வந்த பிறகு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. அதாவது அங்க வந்து எப்படின்னா நாங்க பணியாற்றி இருக்கிறவங்கிற முறையில சொல்றேன். கிராமப்புற பகுதிகளில் ராணுவத்துல போய் சிப்பாயா வேலைக்கு சேர்ந்து சாதாரண கடைநிலை போஸ்ட் தான் அது. ஆனா அவன் ஊருக்கு திரும்பும் போது ரொம்ப லோயர் காஸ்ட்ல இருந்து அந்த கிராமத்துல இருப்பாங்க. அந்த குடும்பமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறிடும். ஏன்னா அந்த மிலிட்டரிக்காரனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கௌரவம். அதை வந்து இந்த அக்னிபத் ஸ்கீம் குலைச்சிருச்சு. அதனாலதான் கார்கே வந்து உடனே அதை எடுக்கிறாரு. நாங்க வந்தா அக்னிபத்தை ஒழிச்சிருவோம். பீகார், உத்தரப்பிரதேசத்துல இதுல 10% ஓட்டு பிஜேபிக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு இந்த ஒரே மேட்டர்ல. இப்படி வந்து பாரதிய ஜனதாவின் தவறுகள், அந்த தவறுகள் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பொருளாதார இழப்பு, சமூக அந்தஸ்து இழப்பு, இது வந்து அவங்க இந்துத்துவ ஓட்டு வங்கியை எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அது வெற்றி பெறாது. என்ன காரணம்னா இவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே. இந்தியாவில் வந்து 70% இருந்து 80% இந்துக்கள் தான். அப்ப இந்துக்கள் தான் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. பிஜேபி இந்து ஓட்டு வங்கியை குறிவைக்கிறது, இந்து ஓட்டு வங்கியை திரட்டிடுவாங்க. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா மூலமாக பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு வீச்சு இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளை நான் வந்து நம்புறது இல்லை. தமிழகத்துல இன்றைக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, பாஜகவினரோட விளம்பரத்துல பார்த்திருப்பீங்க. ஊழலற்ற ஆட்சி அமைப்பதற்கான வருகை இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி அனைத்து மாநிலங்களையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகும்போதும் சரி, அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் மோடி அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும். ஆனா தமிழகத்துல பிரதமர் வரும்போதும் சரி, மற்ற நேரங்கள்லயும் சரி, மாநில தலைவருக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல, அது வந்து ஒரு வகையில நல்லதுங்க. அதாவது எப்போதுமே அந்த ரீஜனல் சட்ராப்ஸ், மாநில தலைவர்களை தான் தேசிய கட்சிகள் முன் நிறுத்தணும். காங்கிரஸ் கட்சி அதில் எப்பவுமே பிழை செய்யும். நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்தியாவில் ஒற்றை பிம்பமாக முன்னிறுத்தப்படுகிறார். தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலைக்கு அந்த ஸ்பேஸ் தரப்படுகிறது. இதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையான சிக்கல் இதுல என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து அந்த 3 வருடத்துல அந்த ரீச்சுக்கு போக முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையே வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தா போகலாம். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவர்களை அவர்கள் வந்து 5 வருடத்துக்கு மேல பதவியில வச்சிருக்கிறது இல்லை. அது வந்து தேசிய கட்சிகளோட பலவீனம். இப்ப காங்கிரஸ் கட்சி அழகிரி 5 வருஷமா இருந்தாரு, திடீர்னு மாத்தி செல்வ பெருந்தையை கொண்டு வந்துடுறாங்க. இப்ப அழகிரி எங்க இருக்காரு? ஆஃப். நாளைக்கு செல்வ பெருந்தையை மாத்தி கொண்டு வரும்போது அதே நிலைமை தான் வரும். திருநாவுக்கரசரை மாத்திட்டு அழகிரியை கொண்டு வந்தாங்க, திருநாவுக்கரசர் ஆஃப் ஆயிட்டாரு. இது வந்து தேசிய கட்சிகள் பெரும்பாலும் பிஜேபியிலையும் நீங்க இதை பார்க்கலாம். அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்கள மாத்திக்கிட்டே இருக்கிறது. பிஜேபியில இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா டென்யூர். அதாவது 3 வருஷம் தான் போஸ்டே. இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 5 வருஷம் தமிழிசை இருந்தாங்க. தமிழிசை இப்போ எங்க இருக்காங்க? கவர்னரா இருக்காங்க. எங்க போட்டி போட போறாங்க? போட்டி போட்டாங்கன்னா அவங்க பாண்டிச்சேரியில் போட்டி போடலான்னு நினைக்கிறதாக பேச்சு அடிபடுது. நம்ம என்ன செய்வாங்கன்னு தெரியல. அப்ப இந்த நிலைமை ஏன் ஏற்படுகிறதுனா, இயல்பாக தேசிய கட்சிகள் மாநிலங்கள்ல தலைவர்கள் பெரிய அளவுக்கு வளர்றதை அவங்க விரும்புறது இல்லை. அண்ணாமலை வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த முயற்சியில வந்து அவர் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாரு, அதையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்று சொல்லும் போது ஊழல் எங்க இருந்து தொடங்குது? வாக்காளர்கள்ட்ட இருந்தெல்லாம் தொடங்குது. அப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரு ஆட்சியில வரணும், எந்த கட்சியா இருந்தாலும். என்னோட காலகட்டத்தில் வந்துங்க காங்கிரஸ் கட்சி 2 ரூபாய் கொடுத்ததை பார்த்துருக்கேன். கல்லூரி நாட்கள்ல 10 ரூபா கொடுத்தாங்க. அது நாங்கள் அதை எதிர்த்து மதுரை விவசாய கல்லூரியில் படிக்கும்போது ஒத்தக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம். அது திமுக ஆதரவு மாணவர்கள்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திமுகவும் கொடுக்க ஆரம்பிச்சது, அதிமுக கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப காசு கொடுக்காத கட்சியே கிடையாது. சீமான் மாதிரி ஒரு சிலர் வந்து அதுல விதிவிலக்கு. ஆனா அவங்க வெற்றி பெற முடியறது இல்ல. அப்ப மாற்றம் எதுல இருந்து ஏற்படுது? ஒரு 10ல இருந்து 15% கீ அவங்க தான் வந்து மாற்றத்துக்கான சாவி. இவங்க வந்து காசெல்லாம் வாங்குறது இல்ல. அவங்கவங்க சொந்த யூகத்துல அந்தந்த நிலைமைக்கு ஏற்றவாறு அவங்க ஓட்டு போடுறாங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறது இல்லங்கிறது தான் இதுல இருக்கிற மைனஸ் பாயிண்ட். கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் எனக்கு பிரைட்டா தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு ஒண்ணும் வலுவா இல்லையே. அப்ப பாஜகவினரோட தவறுகள் மட்டுமே இந்த வெற்றியை தீர்மானித்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் உண்மையா நீங்க சொல்றது அதாங்க. எதிர்த்தரப்புல இந்தியா கூட்டணி அவ்வளவு பெரிய வலிமையோடலாம் இல்ல. இன்னும் சொல்லப்போனால் கூட்டணிக்குள்ள ஏராளமான முரண்கள் இருக்கின்றன. ஆனா பிஜேபி செய்யற தவறுகள் தான் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்குது. உதாரணமாக இடி, இந்தியா கூட்டணி ஈடிக்கு பயந்தவர்கள் சங்கம் தானே. ஈடியால் பாதிக்கப்பட்டவர் தான் இந்தியா கூட்டணி. ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்கோ. ஒரிசால வந்து பிஜு பட்நாயக்கோட பிஜு ஜனதா தளம். பிஜு பட்நாயக் எங்க காலத்துல பெரிய லீடருங்க. உருக்குத்துறை அமைச்சராக இருந்தாரு. 79ல இங்க சென்னைக்கு வந்து திமுக அதிமுகவை சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாரு. ஒரே ஒரு முயற்சி தான் அப்படி நடந்தது. எம்ஜிஆரும் கலைஞரும் சேப்பாக்கத்துல பேட்டி கொடுக்குறாங்க. அதை நான் கவர் பண்ணேன். அதாவது இந்திரா காந்தி வந்துடக்கூடாது. இப்போ எப்படி வந்து பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கப்படுகிறதோ அப்படியான ஒரு முயற்சி தான் அது 79 முயற்சி. திமுக அதிமுக சேர்றது அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருச்சு. ஆனா அது நடக்கல. அப்போ இயல்பான இன்ஹரண்ட் ப்ராப்ளம், அதாவது பெக்யூலிட்டி ஆஃப் ஸ்டேட், ஒரு மாநில அரசியலுக்கே இருக்கிற ஒரு குளறுபடியான அரசியல்ல இந்தியா கூட்டணி இடிக்கும். இப்போ உதாரணமா கேரளா இந்தியா கூட்டணி இருக்கவே வாய்ப்பே இல்லை. ஆந்திரா தெலுங்கானா வாய்ப்பே இல்லை. வெஸ்ட் பெங்கால் வாய்ப்பே இல்லை. பஞ்சாப்ல வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா இதுல யார் ஜெயிச்சாலும் ஆன்டி பிஜேபி தானே. இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா நமக்கு எங்க தெரியுதுங்க? பீகார் நேற்று மாபெரும் பேரணி நடத்தியிருக்காங்க. நிதிஷ்குமாரை தவிர்த்து அந்த கூட்டணி வந்து ஒருங்கிணைந்திருக்கு. பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நின்றுவார். உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. பிஜேபிக்கு எதிராக வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்திடுவாங்க. அங்க வந்து ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது மாயாவதி கட்சி தான். 8% ஓட்டு. ஆனா மாயாவதி கட்சியிலேருந்து பிஜேபி ஆளை இழுக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 எம்எல்ஏ போயிட்டாங்க. அப்போ இது இப்படியே தொடர்ந்தா நாளைக்கு நம்ம கட்சியே இருக்காதுங்கிற பயம் மாயாவதிக்கு ஏற்படும்ல. அடுத்த ஒரு 15 நாள்லயோ ஒரு மாசத்துலயோ. ஒரிசால அதே தான். பிஜு ஜனதா தளத்திலிருந்து ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ, அவர் 5 டைம் எம்எல்ஏங்க, அவர் அரவிந்த், அவர் இழுத்தாங்க. இழுத்ததுல இப்போ பிஜு ஜனதா தளம் அந்த பிஜேபி ஆதரவு மைண்ட் செட்ல இருந்து மாறுது. மோஸ்ட்லி வந்து பிஜேபியே தான் வந்து எதிர்கட்சி கூட்டணியை வலிமைப்படுத்துது. இப்ப தமிழகத்துல நிலைமை கூட்டணி நிலைமை எப்படி இருக்கு? அதிமுக எங்க தலைமையில தான் மெகா கூட்டணி அமையும்னு சொல்லியிருந்தாங்க. பாஜகவினரும் அதுவேதான் சொல்லியிருந்தாங்க. இந்த கூட்டணி முறிவை அடுத்து பிரதமர் வந்தப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் விமர்சிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு தமிழக அரசியல் களத்துல மெரிதும் எதிர்பார்க்கப்படுதுன்னா அந்த தேமுதிக, பாமக அதிமுகவுக்கு போவாங்களா இல்ல பாஜகவுக்கு போவாங்களா அப்படின்னு. என்னதான் நேர்ல போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாலும் அந்த தொகுதிகள் ஏற இறங்கும் போது கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட பார்வை எப்படி? பாமக தேமுதிக கடைசி நேரம் வரைக்கும் பேர அரசியல்ல ஈடுபடும். அது நம்ம பார்த்ததுதான். 2019 வந்து அது துரைமுருகனே போட்டு உடைச்சாரு. தேமுதிக எங்கிட்டையும் பேசுறாங்க, அவங்ககிட்டையும் பேசுறாங்கன்னு சொல்லி உடைச்சாரு. பிரதமர் மேடைக்கு பின்னாடி விஜயகாந்த் படத்தை வச்சுட்டு கடைசி நேரத்தில் அகற்றினாங்க பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி. திருப்பி தேமுதிக அதே கூட்டணிக்கு தான் போச்சு. இது நீங்க சொல்ற சரிதான். எப்படி வேணாலும் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆனால் பாமகவும் தேமுதிகவும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போவதன் மூலமாக யாருக்கு லாபம்னு நம்ம பார்க்கணும். அப்ப பாமக ஒரு தொகுதியில ஜெயிக்கணும்னு நினைக்குது. அந்த தொகுதியில அதோட ஓட்டு வங்கி பத்தாது. கூடுதலா இன்னொரு ஓட்டு வங்கி தேவைப்படும். இப்போ உதாரணமா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இங்க வந்து பாமக ஜெயிக்கணும்னா பாரதிய ஜனதாவுக்கு அங்க ஓட்டு வங்கி இல்லை. நாகர்கோவில், தென்காசி, பிஜேபி ஜெயிக்கணும்னா அங்க பாமகவுக்கு ஓட்டு வங்கி இல்லை. தேமுதிகவுக்கும் அதே நிலைமை தான். ஆனால் இந்த கட்சிகள் வந்து அதிமுகவோட இருந்தா இவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியில அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. அப்போ பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலன்னா அதனால அதிமுக கூட்டணிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பிஜேபி கூட்டணிக்கு போறதுனால பிஜேபி கூட்டணிக்கு லாபம் கிடையாது. இது ஒரு மாதிரியான ஒரு சிக்கலான நிலைமை. என்னன்னா பாக்கெட் பேஸ்டா இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பூராவும் ஏதோ ஒரு சதவீத ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான். அதிமுகவோட ஓட்டு வங்கிங்கிறது ஒரு சில பகுதிகளில் அதிகமா இருக்கு, தென் மாவட்டங்கள்ல சரிஞ்சிருக்கு.
இது நம்ம நேரா கண்கூட பார்க்கிறோம். ஆனால் எல்லா மாவட்டங்களையும் ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ஆனா பிஜேபிங்கிற கட்சி ஒரு சில பகுதிகளில் வளர்ந்துட்டு வருது. ஒரு சில பகுதிகளில் எதுவுமே கிடையாது. பாமக 89ல பாமக வந்துச்சுங்க. பாமகவோட துவக்கோளால பேசினவன் நான். 89ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் 2024 வரைக்கும் திருச்சியிலயோ, மதுரையிலயோ, நாகர்கோவிலையோ, திருநெல்வேலியிலயோ பாமகங்கிற கட்சியே கிடையாது. ஓட்டு கிடையாது. அப்போ பாக்கெட் பேஸ்டா இருக்காங்க. இப்போ உதாரணமா அவங்க வந்து தருமபுரியில இருந்து சேலம் வரைக்கும் ஒரு பாக்கெட்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுகவோட சேர்ந்தா அவங்களுக்கு லாபம். பிஜேபியோட சேர்ந்தா லாபம் இல்லை. ஏன்னா பிஜேபியோட கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ட்ரெடிஷனல் ஏரியால பாமகவுக்கு ஓட்டு இல்லை. தேமுதிக அது வந்து ரொம்ப சின்ன ஒரு ஏரியாக்குள்ள தான் அது இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நம்ம போன 2021 தேர்தல்னு ஒப்பிட்டு பார்த்தா தேமுதிகவுக்கு ஓட்டு வங்கியே கிடையாது. 1% கூட இல்லை. விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு அது இன்னும் சுருங்கி தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்போ அதிமுக கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி, அது வெற்றி கூட்டணி இல்லைன்னா வந்து பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாதுரியத்தோடு நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னா அவருக்கு வந்து பாமக, தேமுதிக தேவை. கமல் அவரால் வந்து பெரிய அளவுக்கு அவர் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் ஓட்டு வங்கி கிடையாது. கோயம்புத்தூர்ல போன தடவை நின்று ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு, வெற்றி பெறல. அப்ப அவர் வந்து 2 தொகுதி 3 தொகுதி எதிர்பார்க்கும் போது திமுக கூட்டணியில அதுக்கு வழி இல்லை. அதனாலதான் அது இழுக்குது. அப்ப திமுக கூட்டணியில வழி இல்லைன்னு வரும்போது அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தா அதிமுக கூட்டணி விரிவடையும். அதாவது ஒரு பெரிய கூட்டணிங்கிற ஒரு தோற்றத்தை அதிமுக கூட்டணிக்கு நடிகர் கமல் வந்து போவாரா? போவதற்கான வாய்ப்பு வருது இல்ல. உங்களுக்கு ஒரு எந்த ஒரு கட்சியா இருந்தாலுங்க அல்டிமேட்டா நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி தானே. ஆரம்பத்தில் நீங்க சொன்னது என்ன, கடைசியா வந்து தொகுதி எண்ணிக்கை. உண்மை, தொகுதி எண்ணிக்கை வேணும். ஏன்னா கட்சி இருக்கணும்ல. அவர் டார்ச் லைட் சின்ன வச்சிருக்காருங்க. டார்ச் லைட்ல தான் நிற்போம் அப்படின்னா திமுக அதுல உடன்பாடா தெரியல. ஏன்னா அவங்க வந்து மேஜர் பார்ட்னர். ஒரு 25 தொகுதியிலையாவது உதயசூரியன் நிக்கணும்னு விரும்புறாங்க. இப்ப அவங்க ஏற்கனவே பல தொகுதிகளை ஒவ்வொரு தொகுதியா கொடுத்தாச்சு. அப்போ கடைசியில எல்லாருக்கும் கொடுத்தது போக 17, 18 தொகுதியில வந்து உதயசூரியன் நிக்க முடியாது. ஒரு ஆளுங்கட்சி, மேஜர் பார்ட்னர். அதிமுகவுக்கும் அதே பிரச்சனை உண்டு. அப்போ டார்ச் லைட் சின்னத்துல போட்டி போட்டா தான் அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக மக்கள் நீதி மையம் வளரும். இல்ல கடைசியாக தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா அவங்க தரப்புல இருந்து 12, 15 தொகுதிகள் நாங்க டார்கெட் வச்சிருக்கோம், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்னென்ன தொகுதி அந்த 12 தொகுதி? ஆசை நிறைவேறுமா? இல்ல, என்னென்ன தொகுதி அந்த 12 தொகுதி? இன்னும் அறிவிக்கல. உங்களுக்கு இல்ல, அதாவது பொதுவாக நம்ம நினைக்கிறது வந்து தென் மாவட்டங்கள் டார்கெட் வச்சிருக்காங்க. தென் மாவட்டம், உதாரணமா தென்காசி, நாகர்கோவில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்படி இதுல வந்து ஒரு 4 தொகுதி இல்லைங்களா? அது நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு யூகிப்போம். அப்புறம் சிவகங்கையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும். ராமநாதபுரத்துல மோடியே போட்டி போட போவதாலாம் ஒரு பேச்சு அடிபட்டது ஒரு காலத்துல உங்களுக்கு. ஆனா ஓட் பேங்க் இல்லாம ஒரு பிரதமர் அங்க நிறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அந்த ஓட் பேங்க் வந்து ராமநாதபுரம் இருக்கலாம், சிவகங்கை இருக்கலாம். ஆக அந்த 10, 12 தொகுதிகளில் ஓட் பேங்க் இருக்குங்கிறது உண்மை. நமக்கே தெரிஞ்ச கோயம்புத்தூர், ஏன்னா பல்லடத்துல வந்து பிரதமர் வச்சு அவ்வளவு கூட்டம் போடும்போது ஒரு ஓட் பேங்கை வச்சுட்டு தான் கூட்டம் போடுறாங்க. அப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம், இங்க ஓட் பேங்க் இருக்கு. இந்த ஓட் பேங்க் நம்ம சாதாரணமா போய் கேட்டோம் அப்படின்னா, நம்ம நண்பர்கள்ட்டே கேட்டோம்னா நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போட போறோம்னு தான் சொல்றாங்க. இப்படி நான் பல சர்வேக்கள் நான் பத்திரிகைலாம் இருக்கும்போது நண்பர்கள்ட்ட பேசி இப்படி எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 பேரை கேட்டோம் அப்படின்னா 7 பேர் வந்து ஒரு கட்சிக்கு எதிர்ப்பா சொல்லுவோம், 6 பேர் எதிர்ப்பு. திமுக ஐயா திமுகவே போடவே மாட்டாங்க. எத்தனை பேர்? 6 பேர். அப்ப 60% எதிர்ப்பு. அப்ப திமுக தோத்துரும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதிமுகவுக்கு இந்த உதாரணம் பொருந்தும். ஆனா நிஜத்துல அப்படி நடக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பலமுனை போட்டி வரும்போது ஒரு 40% ஓட்டு இருந்தா வந்து பிராக்டிக்கலா எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சிடலாம். ஒரு சில தொகுதிகளில் மட்டும் அந்த நிலைமை மாறும். அப்படி ஒரு சில தொகுதிகள் வந்து பிஜேபிக்கு 10, 12 அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓரிரு தொகுதிகளை அவங்க வந்து முயற்சி செய்வாங்க, முயற்சி செய்யலாம், வெற்றி பெறலாம். இப்போ ஒரு சின்ன கேள்வியே நான் வைக்கிறேன். நாகர்கோவில் தொகுதி பிஜேபிக்கு ரொம்ப சாதகமான தொகுதின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறது தான். 96ல் ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபி, அது பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம், வேலாயுத நாயர். அதை வச்சு தான் 98 அதிமுக கூட்டணியே வந்துச்சு. அப்பேற்பட்ட நாகர்கோவிலில் பிஜேபி கேண்டிடேட் நிற்கும் போது
பிஜேபி ஓட்டு வங்கி ஒன்று இருக்கும். எதிர் கேண்டிடேட் காங்கிரஸ் யாருன்னு இருந்தாலும் காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருக்கும், திமுக ஓட்டு வங்கி இருக்கும், கம்யூனிஸ்ட் ஓட்டு வங்கி இருக்கும். அப்போ 3 ஓட்டு வங்கி சேரும்போது பிஜேபியோட ஒற்றை ஓட்டு வங்கியால வெற்றி பெற முடியுமா? சோ பிஜேபிக்கு வந்து அதிமுக கூட்டணியை அவங்க இழந்தது பலவீனம். ஓகே சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.